கண்ணாடியை திருப்புனா எப்படி ஜீவா வண்டி ஓடும்? இப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் விராட் கோலியோட மேஜிக்னால தான் பும்ரா 2 விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிராஜ் மார்க்ரமோட விக்கெட்டை கூட வேமா தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் எல்கரும் டோனியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் நம்மளோட விராட் கோலி 29வது ஓவர்ல என்ன பண்ணார்னா, மனுஷன் ஸ்டம்ப் கிட்ட 2 பெயில்ஸையும் அப்படியே மாத்தி வச்சாருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்திலே பும்ரா நல்லா விளையாண்டுட்டு இருந்த டோனியோட விக்கெட்டையும் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே இன்னொரு விக்கெட்டையும் எடுத்தாரு. இதனாலதான் ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விராட் கோலியோட இந்த மேஜிக்னாலதான்ப்பா விக்கெட் விழுந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் பவுலர்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்க முடிஞ்சா? கரெக்டா விராட் கோலி பெயில்ஸை மாத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே விக்கெட் விழுந்துருச்சு. இது விராட் கோலியோட மேஜிக்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் எப்பா பும்ரா என்னப்பா பாவம் பண்ணாரு, மனுஷன் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு 2 விக்கெட் எடுத்தா இது போய் விராட் கோலியோட மேஜிக்னால சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபன்னியான கருத்துக்களை சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்த ஆசஸ் டெஸ்ட் சீரிஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் கூட கம்பேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆசஸ் டெஸ்ட் சீரிஸ் 2023ல என்ன ஆச்சுன்னா, இங்கிலாந்து பிளேயரான ஸ்டூவர்ட் பிராட் இதே மாதிரி கோலி பண்ண மாதிரியே ஒரு விஷயத்தை தான் பண்ணிருப்பாரு. பெயில்ஸை பாத்தீங்கன்னா மாத்தி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மேனஸோட விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. இப்ப இந்த 2 போட்டோவை தான் கம்பேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஸ்டூவர்ட் பிராட் இது மாதிரி பண்ணாரு. இன்னைக்கு விராட் கோலி இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த 2 போட்டோவையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, ஸ்டூவர்ட் பிராடே பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ ஷேர் பண்ணி வித் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. இதை வச்சுதான் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா கஷ்டப்பட்டு பும்ரா 2 விக்கெட் எடுத்தா விராட் கோலியோட மேஜிக்னாலதான் 2 விக்கெட் போச்சுன்னு சொல்றீங்களே. இப்ப இதுக்குதான் ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மேஜிக் பண்ணி விக்கெட் எடுப்பீங்களோ இல்ல நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுப்பீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எப்படியாவது இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவை 300 ரன்னுக்குள்ள நீங்க ஆல் அவுட் பண்ணியே தீரணும். நீங்க மட்டும் ஆல் அவுட் பண்ணாம விட்டீங்க, நாங்க டென்ஷன் ஆயிருவோம். அதனால இதை பண்ணுங்க. அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வேகமா ஆல் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்மனால இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம கையை விட்டு போயிரும் சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்தியா எப்படியாவது எல்கரை வேகமா தூக்கணுங்க. ஏன்னா மனுஷன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 140 ரன் வரைக்குமே நேத்து எடுத்தாரு. அதனால இவரை வேகமா தூக்கி அடுத்தடுத்த விக்கெட்டை நம்ம இந்தியா எடுத்தா மட்டும்தான் நம்மனால இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ண முடியும். பொறுத்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.